23 வயசுல ஃபெராரி வாங்க காசு இருந்தாலும் would you still build something that had losses for 2 decades? டேனியலுக்கு 23 வயசு இருக்கப்போ he sold his previous company and அதுல வந்த அமௌண்ட்னால he's becoming rich. என்னதான் காசு இருந்தாலுமே he felt empty most of the days and அதனால லைஃப்க்கு ஒரு பர்பஸ் வேணும்னு தேட ஆரம்பிக்கிறார். அட் த சேம் டைம் நாப்ஸ்டர்ன்ற கம்பெனி பைரசி இஷ்யூஸ்னால ஷட் டவுன் ஆகுது. டேனியலுக்கு பேசிக்கா மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலயும் மியூசிக்கோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்ட்ரிக்டிவா இருக்குன்றத பார்த்ததுனாலயும் வாட் இஃப் வி பில்ட் சம்திங் தட் ஆக்சுவலி மேக்ஸ் பைரசி பாயிண்ட்லெஸ்னு யோசிக்கிறாரு. அண்ட் அப்போதான் லேபிள் அண்ட் ஆர்டிஸ்ட் மணி மேக் பண்ற மாதிரியும் யூசர்ஸ்க்கு ஃப்ரீமியம் மியூசிக் கிடைக்கிற மாதிரியும் ஸ்பாட்டிஃபைன்ற ஆப்பை பில்ட் பண்றாரு. பட் ப்ரீவியஸ் கம்பெனிஸ் பண்ண ஸ்கேம்னால லேபிள்ஸ்லாம் அந்த மாடல் அக்செப்ட் பண்ண தயங்குற. யூஎஸ்ல ஸ்பாட்டிஃபை வரதுக்கே ஆல்மோஸ்ட் 3 years வர ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அண்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஆப்பிள் மியூசிக்ல வந்தப்போ ஸ்பாட்டிஃபை எல்லாம் காணாம போயிடும்னு சொல்றாங்க. பட் டேனியல் கிவ் அப் பண்ணாம நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வராரு. யூசர்ஸ்க்கு வீக்லி ரிலேட்டபிள் பிளேலிஸ்ட், ஒபாமா மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கெஸ்ட் கூட பாட்காஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஆன் டிமாண்ட்ல சாங் பிளே பண்ற மாதிரி மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு ஃபீச்சரா ஸ்பாட்டிஃபை கொண்டு வராங்க. அண்ட் இது எல்லாமே பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு ஆல்மோஸ்ட் 713 மில்லியன் யூசர்ஸோடவும் 240 மில்லியன் பெய்ட் யூசர்ஸோடவும் ஸ்பாட்டிஃபை மியூசிக் இண்டஸ்ட்ரியில எல்லாரோட கோ டு ஆப்பாவே. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோட் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் சம்டைம்ஸ் இஃப் யூ பில்ட் சம்திங் ஃபார் த பர்பஸ், money will just become the byproduct. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. because I might actually drone into the million Hemas